சார் இந்த இஆர்சி என்ன சார் பண்றது? நான் பேராகிராஃபும் படிக்கிறேன், இஆர்சி படிக்கிறேன், குழப்பது சார். இது ரெண்டும் நீங்க காமனா தான் நீங்க படிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் இந்த லைனை பார்த்த உடனே என்ன போயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் என்ன போயட் அதாவது என்ன ஆத்தர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க் அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 80 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுனா இந்த கிராமர் பார்ட்னு வந்துட்டு என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்ட் வரணும். எத்தனை 20 மார்க் இருக்கு. இந்த 20 மார்க்ல நீங்க குறைஞ்சது ஒரு 16 மார்க் வரைக்கும் ஈஸியா எடுத்துடலாம். ஒரு 15. Hi students, welcome back to Academic Education channel. Standard 12th subject English public exam குள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் 2023ல நடந்த ஒரு ஒரிஜினல் क्वेश्चन. அது தான் ஃபுல்லா நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். செஷன் 3 ஓரளவுக்கு பாத்துட்டீங்கன்னா 80 மார்க்ஸ் டெஃபினட்டா எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும். 90 அவுட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கேன். அது எப்படி எந்த ஆர்டர்ல நீங்க படிக்கணும், அட்டன் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டார்கெட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த பார்ட் தான். 75 இந்த 7 into 5 35 மார்க்ஸ் இருக்கா, இதை நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 into 9 மார்க்ஸ் டார்கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ட் தென் நீங்க படிக்காம ஓரளவுக்கு அந்த 50+ மேல எப்படி எடுக்கிறது அப்படின்றதே ஃபுல்லா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி லைவ் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி 4ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 6:30க்கு லைவ் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு எப்படி நீங்க அட்டன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபியர் ஆகுறது, சார் இங்கிலீஷ்ல வந்து எனக்கு மார்க்கே வரமாட்டேங்குது சார், ஃபெயில் ஆயிருவேன் பயமா இருக்கு, மார்க் வந்து கம்மியா இருக்கு, இந்த 60 to 50+ மேல தாண்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படின்றத ஃபுல்லா பாத்துடலாம். இந்த 75 35 மார்க்ஸ் இருக்கு. அந்த பார்ட் 4 தான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும். அந்த 5 கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நான் பேராகிராஃப் எப்படி எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் டீடைல் போட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 into 15 மார்க்ஸ் டெஃபினட்டா வாங்க முடியும். அண்ட் தென் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த 44ல இந்த நான் சொல்ற மாதிரி அட்டன் பண்ணீங்கன்னா இந்த 35 மார்க்ஸுக்கு டெஃபினட்டா உங்களால 30 மார்க்ஸ் அப்படின்றது வாங்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 41ல ஏபி அட்டன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 44ல பி அந்த பேசேஜ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஓடி வந்துட்டீங்கன்னா ஸ்பாட் தி எரர் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும். ஏன்னா அது ஓரளவுக்கு எல்லாமே ஈஸி தான். எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நான் ஆன்சர்ஸும் அப்படியே ஷோ பண்றேன், அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. அப்ப அது கிட்ட 2 ஆச்சு, 3 ஆச்சு, இது 4 ஆயிருச்சு. 5th ஒன் பாத்துட்டீங்கன்னா இந்த ரீட் த பேசேஜ், அந்த பேசேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல 47ல பி தான் நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் வச்சு அப்போ அந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்றது மூலமா டெஃபினட்டா அப்ப இதுல நீங்க படிக்கக்கூடியது என்னது, வெறும் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான். சோ அந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கூட என்ன பண்றேன்னா ஃபைனல் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட நான் அப்டேட் பண்றேன். அதை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ இதுல 35 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ரொம்பலாம் சொல்ல 30 மார்க்ஸ் கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா 37 பார்ட்டுப்பா. 37 செஷன் 3ல 9 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க என்னென்னாலும் அட்டன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ். இதை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா அந்த புக் பேக்ல என்னென்ன இருக்குதோ முதல்ல புக் பேக்கை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கைட்ஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஓகேவா, உங்க கைட்ஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ரிப்பீட்டட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அப்போ ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் நீங்க கண்ண முடி அட்டன் பண்ணிடுவோம். ஏன்னா ஈஸி தான், ஓரளவுக்கு பார்த்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் பை சார்ட். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் மேக்கிங்ல ஈஸி தான். அது எப்படி ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்றது லைவ்ல நான் டீடைல்டா நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த 3 இதை நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணிருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு மார்க்ஸ் அப்படின்றது ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா செஷன் 2 மார்க் பொறுத்தவரை எல்லாம் ஓரளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால இது நோ ப்ராப்ளம். இல்ல 6 மார்க். நெக்ஸ்ட் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த இஆர்சி. சார் இந்த இஆர்சி என்ன சார் பண்றது? நான் பேராகிராஃபும் படிக்கிறேன், இஆர்சி படிக்கிறேன், குழப்பது சார். இது ரெண்டும் நீங்க காமனா தான் நீங்க படிக்கணும். ஸோ இஆர்சி அப்படின்றது தனியா நீங்க படிக்க தேவையில்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த லைனை பார்த்த உடனே என்ன போயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் என்ன போயட் அதாவது என்ன ஆத்தர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அதோட ரெவலண்டோட எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே இந்த க்ளூ வேர்டு மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னென்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு இதுல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கிராமர் பார்ட்னு வந்துட்டீங்கன்னாப்பா, இந்த கிராமர் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் முக்கியம்ப்பா. இந்த கிராமர் பார்ட்னு வந்துட்டு என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நீங்க ப்ராப்பரா அட்டன் பண்றது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் சான்ஸா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ஈஸி தான். ஒரு 4ல இருந்து ஒரு 5 கான்செப்ட் தான் இருக்கு. உங்களுக்கு லைவ்ல கூட நான் டீடைல்டா உங்களுக்கு நான் கிராமர் பார்ட் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெவலில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் வென் போட்டு அப்டேட் பண்றது ஈஸியா எழுதிக்கும். அப்ப இந்த 3 கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாமா? ஓகே, டன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த அலிட்ரேஷன் வேர்ட் பொயட்டிக் லைன்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லா நீங்க படிச்சிருப்பீங்க. 8 மார்க் ஈஸி தான். நெக்ஸ்ட் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த வொக்காபுலரி பார்ட் வரணும். எத்தனை 20 மார்க் இருக்கு. இந்த 20 மார்க்ல நீங்க குறைஞ்சது ஒரு 16 மார்க் வரைக்கும் ஈஸியா எடுத்துடலாம். ஒரு 15 மார்க் வரைக்கும் ஈஸியா எடுத்துடலாம். அந்த 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்க.
ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க், பிடிஏ கொஸ்டின் லிங்க், எல்லா கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒன் ஷாட் அந்த வொக்காபுலரி என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே போதும், எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கலாம். சரி, ஓகே சார், இதெல்லாம் ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 80 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுனா, அந்த செஷன் 4ல நான் உங்களுக்கு 30 மார்க்ஸ் 35 மார்க்ஸ் சொன்னா அதில் ஈஸியாக 30 மார்க்ஸ் எடுத்துடலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த செஷன் 3 இந்த 3 கொஸ்டின் சொன்னல அதில் ஈஸியாகவே நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல சொல்லியிருக்கேன். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஆர்சி கொஸ்டின், இஆர்சிலேருந்து நீங்கள் 4 மார்க்கே நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட்டில் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் நம்ம அப்ராக்சிமேட்டாக 4 மார்க்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 8 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா செஷன் 1ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பொயட்டிக் லைன்ஸ், அது இப்போ 18 மார்க். அப்போ ஈஸியாக பாருங்க, 78 மார்க் ப்ளஸ் 2 மார்க் முன்ன பின்ன 80 மார்க்ஸ். ஸோ டெஃபினட்டாக எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ வாங்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக என்னென்ன கொஸ்டினை பற்றி ரிவைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கலாம் இருக்கு. ஸோ அதனால சொன்ன மாதிரி வொக்காபுலரி பார்ட்டை நீட்டாக உட்காந்து என்னென்ன பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கோ, பிடிஏ கொஸ்டின்ஸ் அண்ட் தென் நீங்கள் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் கீயோட பொறுமையாக ரிலாக்ஸாக ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புக் பேக்கை ரிவைஸ் பண்ணுங்க வொக்காபுலரி. அதுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 70% கேட்பாங்க. நான் எல்லா லிங்க்கும் நம்ம வெப்சைட்ல போட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா பிடிஎஃப் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். எல்லாமே அதை வச்சு நீங்க வொக்காபுலரி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத. தேங்க்யூப்பா.